remain in Jesus to produce much fruit. மிகுந்த கனிகளை கொடுக்க இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். It's not that you somehow have to really struggle hard. Somebody is scratching his head. I have not even brought one person to Christ. How do I do that now today? நீங்கள் ஏதோ பயங்கரமா போராடி அழுத்தத்தை பெற்று தலையம் சொரிஞ்சிட்டு இதுவரைக்கும் நான் ஒரு ஆத்மாவை கூட கொண்டு வரல, எப்படி ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும் அப்படிங்கிற போராட வேண்டிய தேவையில்லை. The simple thing is just stay attached to the vine. You will bear fruit. எளிமையான காரியம் என்னவென்றால் நீங்கள் அந்த செடியோடு கூட இணைந்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். Amen. Amen. He will do the pruning, அவர் உங்களை சீர்படுத்துவார். but to make you produce fruit, more fruit and much fruit. நீங்கள் கனி கொடுக்க, அதிக கனி கொடுக்க, மிகுந்த கனி கொடுக்க சீர்படுத்துவார். Amen. You don't have to go around saying, I claim grapes. I am confessing grapes. I am confessing big harvest. You don't have to say all that. You just stay attached to Jesus. Fruits will come. நான் இப்பொழுது கனி கொடுப்பேன், நான் இப்பொழுது போய் கனி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அறிக்கையிடவோ அல்லது நீங்கள் அவைகளை உரிமை கொள்ளவோ வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவில் இணைந்திருந்தால் போதும், நீங்கள் தானாக கனி கொடுப்பீர்கள்.